பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்தில் ஸ்தோத்திரம். சண்டே சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆர்வம் ஜபத்துக்காக பாஸ்டர் ஆசீர்வாதார அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி இந்த பரிசுத்த நாளுக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த பரிசுத்த நாளிலுமாய் கூட ரேடியன் லைஃப் திருச்சபையின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தின் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிறோம் எங்கள் தேவனே, இந்த அருமையான பரிசுத்த காலை நேரத்திலுமாய் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிற வண்ணமாக நாங்கள் பரிசுத்தமாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இசை வாசிக்கிறவர்கள், துதி ஆராதனை செய்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேவனுடைய செய்தி சொல்லுகிற அனைவரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். அனைவரையும் நீர் ஆட்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இப்பொழுது ஆராதனைக்கு செல்வம். ஆராதனை குழுவினர் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ராஜா அப்பா, எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறாங்க அவங்க மத்தியில் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இதோ ராஜா, இந்த காலை வேளையில் ராஜா அப்பா தகப்பனே, ராஜா அப்பா குடும்பமாய் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா, உங்க சபையோர் வீட்டில் ராஜா நீர் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ராஜா அப்பா, இந்த ஓய்வு நாளில் தகப்பனே ராஜா ஏசப்பா நீர் இறங்கி வந்து தகப்பனே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீர் யார் என்று ஆண்டவரே அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ராஜா ஒவ்வொருத்தருடைய மன கண்களை நீர் திறந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ ராஜா பாடப்போற ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவர் தாமே நீர் தாமே வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பாடப்போற ஒவ்வொரு பாடல்கள் மூலியமாய் ராஜா ஒவ்வொரு இருதயத்தில் நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே இறங்கி வந்து ராஜா அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீர் பேச போற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ராஜா தொடக்கம் முதல் முடிவு வரை ராஜா நீரே இருந்து ராஜா வழிநடத்தும்படிக்காக மரத இயேசுப்பா நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேவனை உற்சாகமாய் கை தட்டி கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். ஜீவ தண்ணீரே என்ற பாடல் மூலியமாய் தேவனை ஆராதிக்கலாம். ஜீவ தண்ணீரே
பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி தகப்பனே ராஜா. அப்பா உலகம் மாறினாலும் ராஜா, உறவுகள் மாறினாலும் என் தேவன் நீர் மாறாதவர் தகப்பனே ராஜா. இந்த காலை வேளையில ராஜா அப்பா நீங்க இறங்கி வந்து தகப்பனே ராஜா அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய பிரசனம் மாத்திரம் போதும் தகப்பனே ராஜா. அப்பா நிரப்புங்க தகப்பனே ராஜா. இறங்கி வாங்க ராஜா. அப்பா நீர் அப்படியே உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்ப போற கிருபைக்காக நன்றி தகப்பனே ராஜா. ஆமென்.
வர்ஷிப் மூலியமாய் தகப்பனே ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே ராஜா. ஒவ்வொருத்தரும் நீர் தொடுங்க ராஜா. அப்பா நீர் பெரியவர் ராஜா. ஒரு வீட்டில் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. அப்பா எங்க சபையோரின் வீட்டில் ஆண்டவரே இருக்கிற எண்ணெயும் மாவுமாய் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. பண தேவைகளை நீர் சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஆண்டவரே ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த வேலையில ராஜா யாரெல்லாம் சுகவீனமாய் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால ராஜா எல்லாவற்றையும் ராஜா நீர் எடுத்து போட்டு ராஜா. அப்பா யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவன் தகப்பனே. உடைய கரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் தகப்பனே ராஜா. தொடட்டும் தகப்பனே ராஜா. ஏசப்பா தகப்பனே நீர் அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பரிபூர்ண சுகத்தை தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே ராஜா. உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்கள் மூலியமாய் ராஜா நீர் எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி தகப்பனே ராஜா. நன்றியோட துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ராஜா. இதோ ராஜா தகப்பனே இந்த வேலையில குடுமாய் தகப்பனே அப்பா பேச போற தாசனும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ தகப்பனே அப்பா அவரை நீர் மறைத்து ராஜா இந்த தேவன் தாமே ராஜா பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இதோ ராஜா அப்பா எங்களை ஆண்டவரே காதும் ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே அப்பா இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க ராஜா. அப்பா நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பன் அந்த ஆண்டவரே ஆகாரத்தை ஆண்டவரே நாங்கள் சாப்பிட தகப்பனே ருசி பார்க்க தகப்பனே. அப்பா தகப்பனே நீர் விருத்த சேதனம் பண்ணுங்க தகப்பனே ராஜா. நீர் இறங்கி வந்து ராஜா அவரை மறைத்து தகப்பனே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தை வெளிப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா எங்களோட நீர் பேசுங்க தகப்பனே ராஜா. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலியமாய் ராஜா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா நீர் தேற்றுகிறது போல இருக்கட்டும் தகப்பனே ராஜா. அப்பா நீரை பொறுப்பெடுத்துக் கொள்க வழி நடத்துங்க தொடக்கம் முதல் முடிவு வரை ராஜா. உடைய பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மரது இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. இப்பொழுது வேத வாசிக்கும் நேரம். ஜெனி அவர்களை அழைக்கிறேன். ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಇವತ್ತಿನ ವಚನ ನ್ಯಾಯಾಧಿಪಕರು 11ನೇ ವಚನ 29ರಿಂದ 30ನವರೆಗೆ. ಆಗ ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ಅಫೆತ್ನ ಮೇಲೆ ಬಂದಿತ್ತು. ಅವನು ಗಿಲಿಯಾದ್ ಪ್ರಾಂತ ಮನುಷ್ಯ ದೇಶ ಇವುಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ತಿರುಗಿ ಗಿಲಿಯಾತನ ಮೆಂಚಿಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿಂದ ಅಮೋನ್ಯರ ಮೇಲೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದನು. ಇದಲ್ಲದೆ ಅವನು ಯೆಹೋವನ ನೀನು ಅಮೋನ್ಯರನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದನ್ನೇ ನಾನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಮನೆಯ ಮುಟ್ಟಿದ್ದಾನೆ. ನನ್ನನ್ನು ಎದುರುಗೊಳಿಸುವವನು ನನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಿಂದ ಮೊದಲು ಬರುವಂಥ ಪ್ರಾಣಿಯನ್ನು ನಿನ್ನದೆಂದು ಆತನು ನಿನಗೋಸ್ಕರವೇ ಯೆಹೋವನ ಹರಕೆ ಹೋಮ ಮಾಡುವನೆಂದು ಎಂದು ಹರಕೆ ಮಾಡಿದನು. ಆಮೇನ್. நன்றி ஜெனி. இப்பொழுது முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். தெய்வ செய்தியை கொடுக்க பாஸ்டர் ஆசீர்வாதங்கள் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் முக்கியமான நேரத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். கடவுளை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்தோம். இப்பொழுதுமாய் கூட சுருக்கமாக இந்த நாளின் செய்தியை நாம் கேட்கும் முன்னதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் அடியே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். நான் அல்ல, என்னுடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருக்க, எங்களுடைய இருதயத்தை இந்த காலை நேரத்தில் விருத்த சேதனம் செய்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து அபிஷேகத்திலே கடந்து சென்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த செய்திக்கு நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் கிதியோனை குறித்து அநேக காரியங்களை படித்தோம். இந்த நாளிலுமாய் கூட நியாயாதிபதிகளில் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட ஒரு சில வசனங்களிலிருந்து நாம் செய்தியை பார்ப்போம்.
இந்த நாளிலே கூட ஒரு பொருத்தனை, அந்த பொருத்தனை எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த பொருத்தனை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சில குறிப்புகளை நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து இந்த நாளின் தியானத்திலே நாம் பார்க்க போகிறோம். எப்தா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை அடுத்த நியாயாதிபதியாக தேவன் தெரிந்து கொண்டு இந்த எப்தாவின் மூலமாக இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் அந்த அடிமைதனமான காரியத்திலிருந்து, ராஜாவினுடைய கையிலிருந்து விடுவிக்க கடவுள் எப்தாவை எழுப்புகிறார். யார் இந்த எப்தா? இந்த எப்தா என்ன செய்தான் என்று சொல்லி சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது 11-12 அதிகாரங்களிலே அவரை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டு 12ஆம் அதிகாரத்திலே அவர் மரணம் அடைந்த செய்தி அந்த இடத்திலே வருகிறது. இவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை 6 ஆண்டு காலங்கள் நியாயாதிபதியாயிருந்து அதை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த எப்தாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு பராக்கிரமசாலியான ஒரு மனுஷனும் பரஸ்திரியின் குமாரனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது அவன் நல்ல சரீர வளர்ப்பிலே வல்லவனாக, பலன் அடைந்தவனாக காணப்பட்டவனாய் இருக்கிறான். சரீர பலன் அதிகமாக அவனுக்கு காணப்படுகிற சூழ்நிலையிலே இவனுடைய அடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரஸ்திரியின் மகன் என்று சொன்னால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவர்களை தங்களோடு கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமுதாயத்திலிருந்து புறம்பே தள்ளிவிடுவார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் பரஸ்திரியினுடைய மகன், அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்திலே பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு விபச்சாரியின் மகன் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்படும் பொழுது அவளுடைய குணம் எப்படி இருந்தது என்று சொன்னால் பாவத்தில் விழுவது, கடவுள் அவர்களை இன்னொரு இடத்திலே அடிமையாக விற்று போடுவது, மறுபடியுமாய் அவர்கள் கூக்குரட்டு கடவுளுடைய சமூகத்தில் வந்து ஒரு சில ஆண்டு காலங்கள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாய் நடப்பது, மறுபடியும் அவர்கள் வழுக்கி விழுந்து பாவத்திலும் அஞ்ஞானமான காரியங்களிலும் செல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கீலியாத் ஆகிய இவனுக்கு பிறந்த இந்த குமாரன் எப்தா, இந்த குமாரன் ஒரு பரஸ்திரியின் மகனாய் இருந்ததினாலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தார்கள், நீ உனக்கு எங்கள் வீட்டிலே சுதந்திரம் கிடையாது, நீ எங்களை விட்டு தூரமாய் போக வேண்டும், வாழ வேண்டும், எங்களோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறார்கள். அவனுடைய ஜீவியம் தோப்புக்கு சென்று வாழ வேண்டிய ஒரு ஜீவியமானது அவனுக்கு காணப்படுகிறது. சரி, நாம் இப்பொழுது இந்த விபச்சார பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறாரா, இல்லை சமுதாயம் நேசிக்கிறதா, சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறதா, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு விபச்சாரியின் பிள்ளைகளை கேவலமாக பார்ப்பதும், அவர்களுக்கு எந்த சுதந்திரத்தை கொடுக்காமல் அவர்களை தள்ளி விடுகிற சூழ்நிலையானது காணப்படுகிறதா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளினாலே, இப்படிப்பட்ட பரதேசியினுடைய ஸ்திரீயினுடைய பிள்ளைகளினாலே அநேக சமுதாய குற்றங்கள் பெருகுகிறது. எப்படி பெருகிறது என்று சொன்னால், ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது 80% கொள்ளை செய்கிறவர்கள் இந்த பரதேசி அல்லது விபச்சாரியினுடைய பிள்ளைகள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அவர்களுடைய காரியங்களை அலசி பார்க்கும் பொழுது அவர்கள்
உடைய பெற்றார்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கொள்ளையிலே வந்து விடுகிறதாக அவர்கள் செய்கிறவர்களாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இன்னுமாய் கூட 59% சிறுமி விபச்சாரிகள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய துக்கமான காரியங்கள் பாருங்கள். 59% சிறு பிள்ளைகள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற சூழ்நிலையானது காணப்படுகிறது என்று சொல்லி கணக்கெடுப்பு சொல்கிறது. இன்னும் 42% பிள்ளைகள் அவர்கள் பலவந்தரம் படுத்தி அவர்களுக்கு அநேக கொடுமைகள் அவர்களுடைய சரீரங்களிலே நடக்கிறது என்று சொல்லி கணக்கெடுப்பு சொல்கிறது. இந்த சூழ்நிலைகளை நாம் என்றாவது திரும்பி கவனித்து சபை பார்த்திருக்கிறோமா? நாம் யோசித்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர்களை தேவன் நேசிக்கிறாரா? ஏன் சமுதாயம் அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும்? அவளுடைய சூழ்நிலைகளுக்கு கடந்து சென்று பார்க்கும் பொழுது எத்தனை வேதனையாய் இருக்கிறது தெரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி விபச்சாரியுடைய பிள்ளைகளிடத்துல நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவளுடைய மனநிலைமை எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய கதைகளை கேட்கும் பொழுது கண்ணீர் ஒடியும். வேதனைக்குரிய காரியங்கள் அநேகம். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் நேசிக்கிறார். அப்படி நேசிக்கிறதற்கு அடையாளமாகத்தான் இந்த எப்தாவை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தேவ பிள்ளைகள் பரஸ்திரீ விபச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கிற குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் முன்னுக்கு வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, உதவியின் கரத்தை நீட்டுகிறவர்களாக மாற வேண்டும். ஆகையால தான் இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டு கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா விலையேறப்பட்டது. ஆனால் அவளுடைய சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள் அப்படிப்பட்ட வேலைகளுக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறதாக, இழுத்து செல்லுகிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எப்தாவை தன்னிடத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். வருடங்கள் சென்றது. இவர்கள் அம்மோன் புத்திரரிடத்திலே அடிமையாக போல அவர்கள் கைக்குள்ளாக அடங்கி வாழுகிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே வருகிறதாக காணப்படுகிறது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் மேல் போர் செய்து அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். இந்த அம்மோன் புத்திரருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் போராட்டம் இருக்கிறது. ஏன் இந்த போராட்டம் எப்படி வந்தது பிறகு சொல்லுகிறேன். சரி, இப்பொழுது அம்மோனியர் அதிகமாக எண்களிலே காணப்பட்டு இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளும் பொழுது, அப்பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் யோசிக்கிறார்கள், நம்முடைய சகோதரன் எப்தா இருக்கிறான் அல்லவா, ஏன் நாம் எப்தாவை அழைத்து கொண்டு வந்து நாம் அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி இவர்கள் சகோதரர்கள் போய் எப்தாவை அழைக்கிறார்கள். நீ பராக்கிரமசாலி, நீ எங்களோடு கூட வந்து எங்களுக்காக போர் செய்து இந்த அம்மோன் புத்திரிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு என்று சொல்லுகிறார். எப்தா கேட்கிறான், ஆம், நீங்கள் தானே என்னை வேண்டாம் என்று உதைக்கி துரத்தி விட்டீர்கள், இப்பொழுது நீங்களே வாருங்கள் என்று கேட்கிறீர்களே. அப்படி என்றால் நான் வந்து கடவுளுடைய சித்தத்திலே வெற்றியை கொள்வேன் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தலைவனாக என்னை, உங்கள் படைக்கு தலைவனாக என்னை வைத்துக் கொள்வீர்களா? இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் உன்னை எங்கள் தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்தது எப்தா அதை ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது கடவுளுடைய சமூகத்தில் போய் இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்தானாம். அப்படி என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களை காட்டிலும் இந்த பரஸ்திரிக்கு பிறந்த இந்த எப்தானவன் அவன் பராக்கிரமசாலியும் கொடூரமானவனாய் இருந்தாலும் அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு தேவ பக்தியானது காணப்பட்டது. கடவுளை குறித்த அறிவு அவனிடத்தில் இருந்தது.
கர்த்தர் ஆச்சரிய விதமாய் எப்படி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று சொல்லுகிற அந்த அறிவு எல்லாம் தன்னிடத்தில் இருந்தது. இவைகளை எல்லாம் நினைத்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காரியங்களை எல்லாம் கொண்டு போய் வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்திருந்தாலும் நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை எல்லாம் அவருக்கு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நாமே அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சரி, இவன் போய் கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரர் மேல நீர் எனக்கு வெற்றி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, அப்பொழுது தான் ஒரு பொருத்தனை செய்ய போகிறான். அவன் செய்கிற பொருத்தனை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் இந்த போரிலே நான் வெற்றி பெற்று வரும் பொழுது என் வீட்டு வாசலிலே நான் எதை காண்கிறேனோ அதை உமக்கு சர்வாங்க பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை அவன் செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அநேக பொருத்தனைகளை செய்கிறோம் அல்லவா? ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் அநேக பொருத்தனைகளை செய்கிறோம். சரி, எப்படிப்பட்ட பொருத்தனைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்? எப்தா அவன் என்னுடைய வாசலிலே என்ன காணப்படுகிறதோ அதை சர்வாங்க தகன பலியாக கொடுக்கிறேன். அப்படி என்று சொன்னால், எதை நான் பார்க்கிறேனோ அது ஆடாய் இருந்தாலும் மாடாய் இருந்தாலும் என்னவாய் இருந்தாலும் அதை உமக்கு நான் படைக்கிறேன், தகன பலியாக கொடுக்கிறேன். அதை பலிப்பிடத்திலே கொண்டு வந்து அதை வெட்டி அதை எரித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். சரி, போர் மூண்டது. கடவுள் எப்தாவோடு கூட இருந்தார். எப்தாவோடு கூட இருந்து அந்த போரில் எப்தாவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வருகிறது. அவன் அந்த வெற்றியை மிகவும் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி திரும்பி கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு வரும் பொழுது இந்த செய்தி, எப்தாவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால், ஒரு டீனேஜ் ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மகள். அந்த மகள் தன்னுடைய தகப்பனுடைய வெற்றியின் செய்தியை கேட்கும் பொழுது தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த சந்தோஷத்தினாலே தகப்பனை, வெற்றியோடு வருகிற தகப்பனை வரவேற்க அவள் தன்னுடைய வாசல் கதவை திறந்து வாசலிலே நின்று நடனம் செய்து கொண்டு தகப்பனை வரவேற்க இருந்தாள். சரி, இவன் சந்தோஷத்தோடு கூட பொருத்தனைகளை செய்து இவன் இந்த இடத்துல வெற்றியை பெற்று வரும் பொழுது இந்த சிறுமி, அவளுடைய மகள் நடனம் செய்வதை பார்த்து அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அந்த இடத்துல கதறி அழுகிறான். ஐயோ, நான் தேவனிடத்தில் பொருத்தனை செய்து விட்டேனே, இந்த பொருத்தனை நான் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, நான் எப்படி இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவது என்று சொல்லி அவன் மிகவும் வேதனையோடு கூட தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். மகள் பார்க்கிறாள், என்ன, என் தகப்பன் வெற்றியோடு கூட வரும் பொழுது, நான் நடமாடி வரவேற்கும் பொழுது அந்த அவர் துக்கத்தோடு கூட இருக்கிறதற்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை எப்தா மகளுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது இந்த மகள் சிறுமி தன்னுடைய தகப்பனை பார்த்து, தகப்பனே, நீ ஒரு பொருத்தனை செய்த, அதை நிறைவேற்று, தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறாள். பாருங்கள், ஒரு பரஸ்திரியினுடைய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் தேவ பக்தியானது இருந்து ஒருவன் பொருத்தனை செய்வதிலும் அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதிலும் அந்த தகப்பனும் மகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணீர் நிமித்தமாக நாம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை வேண்டும் அப்பா, 2 மாதம் தவணை வேண்டும் அப்பா.
தன்னுடைய சிநேகிதளோடு கூட மலைக்கு சென்று அவள் 2 மாதம் துக்கித்து அழுது தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மறுபடியுமாய் வீட்டுக்கு திரும்பி வருகிறாள். அப்பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் திரும்பி வந்த பொழுது அவன் செய்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லப்படுகிறது. பொருத்தனை நிறைவேற்றினான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வசனத்திலே உண்மையாகவே அவன் அவளை தகன பலி செலுத்தினானா என்று சொல்லி எழுதப்படவில்லை. பொருத்தனைகளை நிறைவேற்றினான் என்று சொல்லப்பட்டு, அடுத்தது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்றால், எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அப்படி என்று சொன்னால் அவள் ஒரு கன்னிகையின் வாழ்க்கையை வாழ்ந்தவள். ஒரு கன்னியின் வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய ஒரு ஜீவியமானது அவளிடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவள் தன்னை முற்றிலுமாய் திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை தெரிந்து கொண்டு அவள் காலம் முழுவதும் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்குரிய அர்த்தங்கள் இப்படியாய் இருக்கிறது. ஆகையாலே இந்த பொருத்தனையை செய்யும் பொழுது அந்த எந்த நோக்கத்தோடு எதற்காக செய்கிறோம் என்று சொல்லி யோசித்து செய்ய வேண்டுமே தவிர, நாம் சிந்திக்காமல் ஒரு பொருத்தனையை செய்யக்கூடாது. ஒரு பொருத்தனையை செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, பொருத்தனைகள் செய்வது மிகவும் முக்கியம். அது தேவைதான். அந்த பொருத்தனைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு பொருத்தனையை செய்கிறேன் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பொருத்தனையை செய்யாமல் இருப்பது நலன் என்று சொல்லப்படுகிறது. செய்யாமல் இருப்பது நலன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதாய் இருக்கிறது. ஆகையாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. பிரசங்கி 5:4 பார்க்கும் பொழுது, நீ தேவனுக்கென்று ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியமாய் இருக்கிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மூடரில் பிரியமாய் இருக்கிறதில்லை. அப்படி என்று சொன்னால் முட்டாள்தனமான பொருத்தனையை செய்வது. இந்த எப்தா அப்படித்தான் ஒரு முட்டாள்தனமான பொருத்தனையை செய்தான். என்ன என்றால், வாசலில் காணப்படுகிறதை நான் தகன பலியாக உமக்கு கொடுக்கிறேன். வாசலில் என்னங்க இருக்கும்? வீட்டில் இருக்கிறவங்க தான் வெளியே போனோம் உள்ளே வரும் இல்லைங்களா? வாசலுக்கு வெளியே நாய் படுத்து கிடக்கும் அல்லது மிருக ஜீவன்கள் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் வாசலில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் அல்லவா? ஆனால் அதை நினைக்காமல் பொருத்தனை செய்தார். இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், அவன் கிழித்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அழுது கொண்டிருப்பதற்கு காரணம், கர்த்தர் இந்த பொருத்தனையை விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், ஆதி காலத்தில் பல மக்கள் பொருத்தனைக்காக தங்களுடைய குழந்தைகளை ரதத்தின் சக்கரத்திலே போட்டு கொன்று போடுவார்கள். தங்கள் குழந்தைகளை பலிப்பிடத்தில் வைத்து கொளுத்து விடுவார்கள். இது எல்லாம் முட்டாள்தனமான காரியம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லை, கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் என்னுடைய பிள்ளையை எப்படி நான் பலி கொடுப்பேன் என்று சொல்லி, உதாரணமாக ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, அவன் பலி கொடுக்க தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன்
அவன் பலி கொடுக்கும் பொழுது தேவ தூதன் அந்த இடத்துல நிறுத்தி, உன் பிள்ளையின் மீது உன்னுடைய கத்தியை போடாதே என்று சொல்லி அவனை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையாலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட பொருத்தனைகளின் மேலே, முட்டாள்தனமான பொருத்தனைகள் என்று சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் ஈடுபடக்கூடாது. உதாரணமாக, ஒரு நாள் ஒருவன் வியாதிப்பட்டானாம். அவன் ஒரு பொருத்தனை செய்தான். அவன் ஒரு பால்காரன், ஒரு பசுமாட்டை வைத்திருப்பவன். அவன் பொருத்தனை என்னன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டு, நான் சுகத்தை கொடுக்கும்போது இந்த பசுமாடை விற்று அந்த காணிக்கையை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு உம்முடைய ஆலயத்திலே செலுத்திடுவேன்னு சொன்னான். சரி, கர்த்தர் அவன் பொருத்தனை கேட்டு சுகத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அவன் சுகம் பெற்றான். சுகம் பெற்ற பிற்பாடு இந்த பொருத்தனையை மறந்து விட்டான். இல்லை, நிறைய தடவை நம்ம கூட பொருத்தனை செய்துறோம், மறந்துடுறோம் இல்லைங்களா? அதை நிறைவேற்றுறது இல்லைல்ல, இவன் மறந்துட்டான். சில மாதம் கடந்த பிற்பாடு திரும்பவும் வியாதி வந்துச்சு அவனுக்கு. அப்போது அவன் மனைவி சொன்னா, இந்த வியாதிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? போன முறை நீங்கள் சொன்ன பொருத்தனையை கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்கள் செய்யலை, அதனால தான் இந்த முறை இந்த வியாதி வந்திருக்கு. இப்பொழுது இந்த வியாதியிலிருந்து நீ பிழைக்க மாட்டாய் என் மனைவி சொல்லிட்டா. பயம் வந்தது. மறுபடியுமாக பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, நான் மறந்துட்டேன், நான் பொருத்தனையை செய்திருக்கணும், தயவுசெய்து என்னை மன்னியும், இந்த ஒரு முறை எனக்கு சுகத்தை கொடுத்துடலாம், நான் மாடை விற்று அந்த மாட்டுடைய பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவேன். சரி, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். வீட்டுக்கு வந்தான், பெரிய சந்தோஷம், எனக்கு வியாதி இல்லை என்று சொல்லி. மனைவி சொன்னால், பொருத்தனையை நிறைவேற்று, நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம். நாளை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மனைவி திட்டுகிறாள், இன்னொரு முறை கடவுளுக்கு துரோகம் செய்கிற இருதயம் உனக்கு வந்தால் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று பயம் வந்தது. உடனே மாட்டை எடுத்துக்கொண்டு போய் சந்தைக்கு சென்று மாட்டை விற்கிறான். யாருக்கு இந்த அருமையான மாடு வேண்டும், நல்ல பால் கறக்கக்கூடிய மாடு என்று சொல்லி. அப்பொழுது விலை என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இந்த மாட்டின் விலை 1 ரூபாய் என்று சொல்லுகிறான். எல்லாரும் சிரிக்கிறார்கள். இவன் என்ன முட்டாளா, ஒரே ஒரு ரூபாய்க்கு ஒரு மாடை விற்கிறானே என்று சொல்லி. ஆனால் அவன் சொல்லுகிறான், மாடை வாங்குபவர்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டு என்று சொல்லி தன்னுடைய இடது கரத்தில் ஒரு பையை வைத்துக்கொண்டு, இந்த பையையும் சேர்த்து வாங்குகிறவர்களுக்கு தான் இந்த மாடு 1 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். அப்பொழுது அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த பையில் ஒரு பூனை குட்டி இருந்தது. அந்த பூனைக்குட்டியை வைத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், இந்த பூனைக்குட்டியும் சேர்ந்து வாங்குகிறவர்களுக்கு இந்த மாடு 1 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். பார்க்கிறார்கள், ஓ 1 ரூபாய் வாங்கிக்கிறேன். மாடு 1 ரூபாய் என்றால் பூனைக்குட்டி 1 பைசா இருக்கும் அல்லவா? கேட்கிறார்கள், விலை என்ன? அவன் சொல்லுகிறான், இந்த பூனை குட்டியினுடைய விலை 10,000 ரூபாய் என்று சொல்லுகிறான். ஆச்சரியமாக இருந்தது. யாரோ ஒருவர் 10,000 கொடுத்து பூனைக்குட்டியையும் 1 ரூபாயை கொடுத்து மாட்டையும் வாங்கி சென்று விட்டார்கள். 10,001 ரூபாய் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. வீட்டிற்கு செல்கிறான், மிகவும் சந்தோஷம். 10,000 ரூபாய் எடுத்து தன் அல்மாராவில் வைத்து பூட்டிவிட்டு 1 ரூபாய் எடுத்துக்கொண்டு தேவ ஆலயத்திற்கு வந்து, ஆண்டவரே, நான் உண்மையுள்ள மனிதன், 1 ரூபாய்க்கு வாங்கினேன், 1 ரூபாய்க்கு நான் வந்து உன் மண்டையிலே கொடுக்கிறேன், இதை நீ ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அந்த காணிக்கையை பொருத்தனையை அவன் செய்கிறான். பாருங்கள், எவ்வளோ தந்திரமுள்ள ஒரு இருதயம், தந்திரமுள்ள ஒரு பொருத்தனை. இப்படிப்பட்ட பொருத்தனையா நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். பொருத்தனை மிகவும் மிகவும் முக்கியது. ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது கடவுள் மீது நாம் எவ்வளவோ ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பொருத்தனை சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ நம்முடைய பொருத்தனை நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அந்த பொருத்தனையினுடைய
மதிப்பு அல்லது அழுத்தம் இருதயத்திலே ஆழமான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறதை காண்பிக்கிறது. நீ எவ்வளவு ஆழமான விசுவாசம் நம்பிக்கையும் உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாயோ உன்னுடைய பொருத்தனை அந்த ஆழமான காரியத்திற்கு ஏற்ற விதமாய் இருக்கும் என்று சொல்லி மறந்து போகக்கூடாது. ஒரு பொருத்தனை ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறது. அந்த உணர்வானது அவனுக்கு ஒரு நல்ல பாதையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு உணவாக அது கடந்து வரும். இந்த பொருத்தனை நாம் செய்யும் பொழுது தேவனோடு கூட ஒரு ஈர்ப்பு நமக்கு இழுக்கும், ஒரு உறவு நமக்கு உருவாக்கிவிடும். அந்த உறவு என்ன செய்யும் என்று சொன்னால், நான் தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை செய்தேன், இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மனம் சொல்ல நாம் கடவுளுடைய சமூகத்தில் போய் அந்த ஈர்ப்பிலே இருந்து கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ இது நமக்கு உதவியாய் இருக்கிறது இல்ல. ஆனால் நான் தினம் காலையில் எழுந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணேன், ஒரு வாரம் ஜெபம் பண்ண, ஒரு மாதம் ஜெபம் பண்ண. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறியா? ஒரு மாதத்துக்கு அந்த ஈர்ப்பு இருந்துச்சு, ஒரு வாரத்துக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு இன்று எங்கே போய்விட்டது? அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நாம் தேவன் மீது வைத்திருக்கும் ஒரு ஆழமான உறவை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த பொருத்தனை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பொல்லாத சக்திகளுக்கு அதன் மேலே ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு செயலாகி இந்த பொருத்தனை காணப்படுகிறது. எப்தா அப்படித்தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு வெற்றி தரும் பொருத்தனை அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருத்தனையிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவன் இதன் மேலே உங்களுக்கு வெற்றியை அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஈவன் துன்பமான நேரத்தில் இந்த துன்பத்தை மேற்கொள்வதற்கு பொருத்தனை நமக்கு மிகவும் உதவுகிறதா இருக்கிறது. ஆகையாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு கூட பொருத்தனைகளை செய்யும் பொழுது தேவனுக்கு ஏற்ற பொருத்தனையாய் அதை செய்து அதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, எங்களோடு கூட நிறைய பற்றி பேசினதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஒரு ஆண்டவரை நாங்கள் பொருத்தனை செய்திருக்கிறோம், அந்த பொருத்தனையிலிருந்து விலகி போயிருக்கிறோம். ஐயா, எங்களை மன்னியும். இந்த காலை நேரத்தில் எங்களை மன்னியும். இந்த எப்தாவின் மூலமாக ஆண்டவரே அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்களுடைய பொருத்தனைகள் உமக்கு ஏற்றதாகவும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு நீடித்த தேவனுடைய உறவு இருக்கிறதாகவும் எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படித்தான் இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஆண்டவரே, இரக்கமாயிருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா ஆண்டவரே, இரக்கமாயிருந்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த ராஜா அவளுக்கு வேண்டி ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறனாலே ஆண்டவரே, நாங்கள் செய்த பொருத்தனைகளிலே உண்மையுள்ளவர்களாக, நிலைத்திருக்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மாற்றி எங்களை வழிநடத்த உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், கர்ப்பிணிகளை ஆசீர்வதியும், மூத்தவர்களை ஆசீர்வதியும், வயது சென்றோரை ஆசீர்வதியும். சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். உம்முடைய இரக்கங்களின் அன்பு அவளுடைய இருதயத்திலே கடந்து போகட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சாபங்களை மாற்றும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற துக்கங்களை எடுத்து போடும், ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்துடலும். ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய அன்பு பெரியதாக இருக்க அந்த அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதிகனமையும் எடுத்து ஆண்டவர் இயேசுவின் வழியாக எங்கள் விண்ணப்பத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், வழி நடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய சபையோடும், குடும்பங்களோடும், மக்களோடும், குடும்பத்தின் இருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட இருங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை ஒரு பொருத்தனையை செய்திருக்கிறீர்கள், அந்த பொருத்தனை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே பேசியிருந்தால் நீங்கள் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்கள். இதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. Amen.